கோடை வெயில் தொடங்கியுள்ள நிலையில் உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து இழப்புகளை தடுக்கவும் தாகத்தை தணிக்கவும் தர்பூசணியை மக்கள் நாடுகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் சாலையோரங்களில் தர்பூசணி குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எடப்பாடியில் 1 கிலோ தர்பூசணி 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் வெயிலில் இருந்து தப்பிக்க தர்பூசணி வாங்கி சாப்பிடுகிறார்கள். மேலும் தர்பூசணியை ஜூஸ் போட்டும் பருகுகின்றனர். வெயிலுக்கு இதமான பழமாக கருதப்படும் தர்பூசணியிலும் கலப்படம் செய்வது தொடர்கதையாகி வருகிறது. சிலர் தர்பூசணியில் பழத்தின் உட்புற வண்ணம் நன்றாக சிவப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் செயற்கையாக ரசாயன வண்ணம் சேர்க்கிறார்கள். இந்த பழங்களை வாங்கி சாப்பிடும் போது உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. சிவப்பு நிற ரசாயன வண்ணத்தை தண்ணீரில் கலந்து அதை ஊசி மூலம் தர்பூசணிக்குள் செலுத்தி விடுகிறார்கள். தர்பூசணியின் வெளிப்புறத்தின் பல பகுதிகளில் இருந்து ஊசி மூலம் ரசாயன வண்ணத்தை செலுத்துவதால் தர்பூசணி பழத்தின் உட்புறம் நன்றாக சிவப்பாக மாறுகிறது. இதனால் நன்றாக பழுத்து இருப்பதாக நினைத்து பொதுமக்களும் அதை சாப்பிடுகிறார்கள். செயற்கை வண்ணம் கலந்த தர்பூசணியை சாப்பிடும் போது முதலில் நாக்கு சிவப்பாக மாறும். வயிறு உப்பசம், வயிற்று வலி, வாந்தி, மூச்சிறைப்பு, டயேரியா, வலிப்பு, கண் பார்வை பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். எங்க பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக போகும்போது ரெட்டிப்பட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு கோசப்பழ கடையில இந்த பழம் நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது நல்லா இருந்தது. ஒரு 2 hours 3 hours வாமிட், வயிற்று வலி, லூஸ் மோஷன். அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து ஜூஸ் போட்டு பார்க்கும்போது மேலே கலர் மிக்சிங் ஆன மாதிரி இருந்தது. இதனால் எங்களுக்கு ரொம்ப வாமிட்டிங் அதிகமாக இருந்தது. எடப்பாடி பகுதியில் உள்ள சாலையோரம் விற்பனை செய்யப்படும் தர்பூசணியில் ரசாயனம் கலப்பதை தடுக்க உணவு பாதுகாப்பு துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.